கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக பொங்கல் ஹாலிடேஸுக்கு சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் ஃபுல்லி லோடட் குரூப் டூர் ஒன்று இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லா இடத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட ஒரு டூர் பேக்கேஜான இதுக்கு பெர் பர்சன் 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், உங்களுக்கான டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் மொத்தமாக பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட இதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸில் புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சித்தார்த்துடைய நடிப்பில் ஒரு தமிழ் ரொமான்டிக் ட்ராமாவாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கிற மிஸ் யூ படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ இருக்காப்லையே, அவர் ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டரு. ஆனால் தான் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை தட்டி கேட்கணும், சும்மா உட்காந்துருக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பாங்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அரசியல்வாதி பையன் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸையும் கொடுக்குறாப்புல. இதில் காண்டாகி போன அந்த அரசியல்வாதி, இங்கே பாரு இவனெல்லாம் உயிரோடய விடக்கூடாது, தட்டி தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு பிளான் பண்ணி கடைசியாக நம்ம கதாநாயகன் காரை அடித்து அவர் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்கிறாரு. இதில் கதாநாயகனுக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்து போயிடுது. இப்போ இதுக்கப்புறம் உடம்பெல்லாம் தேறி வந்து இவர் சரி நம்ம லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தருணத்தில் கதாநாயகி அவர் சந்திக்கிறாரு, காதல் வயப்படுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் இவருக்கு தெரியுது அந்த பொண்ணு நமக்கு செட் ஆகாது, நம்ம கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்னு. இதுக்கப்புறம் உண்மையாக ஏன் அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது, கடைசியாக இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உலக படங்கள் எல்லாத்தையும் உருட்டி எடுக்கிற நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இந்த படம் பார்க்கும்போது 2004 ஒரு அமெரிக்கன் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான 50 First Dates படமாகட்டும், 2012 இன்னொரு அமெரிக்கன் ரொமான்டிக் ட்ராமாவாக வெளியான த வாவ் படமாகட்டும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நம்மளுடைய மைண்டுக்கு லைட்டாக அங்கங்கே வந்துட்டு போகத்தான் செய்யுது. இந்த படத்தை ராஜசேகர் அண்ட் அசோக் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. இதை ராஜசேகர் தனியாக இயக்கியிருக்காப்புல. உண்மையை சொல்லணும்னா நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த படத்துக்குள்ளே பாட்டு வேணுமா பாட்டு இருக்கி, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கி, ஃபேமிலி எமோஷன்ஸ் வேணுமா அதுவும் இருக்கி, காதல் அப்படிங்கிற அந்த விஷயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கி அப்படின்னு எல்லாமே இருக்கி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ரொமான்டிக் ட்ராமாக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் அங்கங்கே இருக்கி, அதுதான் இந்த கதையை அந்தளவுக்கு சுவாரஸ்யப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாகவே ஒரு ரொமான்டிக் ட்ராமா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அப்படின்னு நம்ம பல விமர்சனங்களில் சொல்கிறது உண்டு. இந்த படத்துக்கு கேஜி வெங்கடேஷுடைய சினிமோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு பளிச்சு ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸு, பயங்கர கலர்ஃபுல்லாக ரிச்சாக ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. ஜிப்ரானுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஏங்க இது ஜிப்ரானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்தது. ஏன்னா ஒன்றுமே பயங்கர வெரைட்டியான பெப்பியான நம்பர்ஸு. லேடி சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குத்துப்பாட்டு, யார் அந்த பேபி அப்படின்னு சொல்லி ஒரு பெப்பி நம்பரு, ஆசை முகம் மறந்து போச்சோ அப்படின்னு சொல்லி மீரா கிருஷ்ணனை பார்த்து பாடுற மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லி வெரைட்டியான நம்பர்ஸு இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல ஜிப்ரான். ரொம்ப வித்தியாசமான அட்டம்ப்டாக இருந்தது. பொதுவாக ரொமான்டிக் ட்ராமாவில் இந்த மாதிரி மியூசிக் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு. ஒன்று சித்தார்த்து, இன்னொன்று ஆஷிகா அரங்கநாதன். அவங்க தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அந்த கேரக்டர்ஸுக்கு என்ன தேவையோ அதை அந்தளவுக்கு நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆன கெமிஸ்ட்ரி, அது முதல்ல இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகக்கூடிய அந்த தருணமாகட்டும், எங்கே ஒருத்தர் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற விஷயங்களை இவங்க போர்ட்ரே பண்ண விதமாகட்டும்னு சொல்லி ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே. இது எல்லாம் போக சப்போர்ட்டிங் காஸ்டில் கருணாகரன் ஆகட்டும், பாலசரவணன் ஆகட்டும், லொல்லு சபா மாறன் ஆகட்டும், ஜெயபிரகாஷ் ஆகட்டும், ஆடுகளம் நரேன் ஆகட்டும்னு சொல்லி அவங்க சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எடுத்துக்கிட்ட அந்தந்த கதாபாத்திரங்களை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில்.
சரி, ஓகே. அப்போ அந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இவங்க கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எந்த காரணத்துக்காக கதாநாயகன் கதாநாயகியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு அரைவாகிறதுக்கே படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இவங்க இன்னுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் திரைக்கதையை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் ரொம்ப ரிச்சாக நீட்டாகத்தான் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்து இந்த டீமு. ஆனால் இதில் ஒரு சிசிடிவி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி ஒன்று வருது. அதில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை நீங்கள் போர்ட்ரே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே அதுக்குள்ளே தான் வரணும். நார்மலாக ஷூட் பண்ண ஒரு சில காட்சி அமைப்புகளையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காட்சிகளாக இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ, இன்னும் ப்ராப்பராகவே அந்த சீனை இவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலர்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கே கூட இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சில திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான ரொமான்டிக் ட்ராமா இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த படம் தாராளமாக ஒரு தடவை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.